வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான பச்சைப்பயிறு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த பச்சைப்பயிறு கறி பண்ணுறதுக்கு இது வந்து கேரளா ஸ்பெஷல். கேரளாவில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு குக்கர் பேன் வச்சு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயிலில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விட்டுருக்கேன் நான். இதில் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு துண்டு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பே லீஃப் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கறி லீஃப், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு தக்காளி, கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும், ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கி இருக்கு போதும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசத்தை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். இப்போ போகிறோம். இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி விடலாம். நான் வந்து பச்சை பயிறு வந்து ஊரெல்லாம் வைக்கலை, அப்படியே எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான், ஃபுல்லாக ஒரு டம்ளர். இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்கணும். இது ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணியை விடுங்க. 2 3 டம்ளர் தண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இந்த பச்சை பயிறு பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி நம்ம எதுக்கு தண்ணி எந்த அளவில் தண்ணி விட்டோமோ அந்த அளவில் வந்து ஃபுல்லாக ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான். அதுதான் அளவு, 1க்கு 3 தண்ணி. இப்போ இது வந்து நல்லா குக்கரை மூடி நல்ல ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போட்டு 2 விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் வந்து 2 விசில் இல்லை 3 விசில் விட்டேன். 3 விசில் விட்டு ஃபுல்லாக ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரு சில குக்கர் வந்து 2 விசில்லே ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் 3 விசில் விடலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து கேஸ் மறுபடியும் பற்ற வச்சு இதில் இன்னொரு 200 ml தண்ணி விட்டு, நம்ம உப்பு போடல, உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. அப்புறம் இது வந்து தேங்காவும் சீரகமும் சேர்த்து அரைச்சா பேஸ்ட். இது இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி விடணும். நீங்கள் தண்ணி நம்ம அளவு சொல்ல முடியாது. பாருங்கள், நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டேன், மறுபடியும் கொஞ்சம் தண்ணி. இந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். இந்த பச்சை பயிருக்கு வந்து உப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நீங்கள் கொஞ்சம் போட்டாவே தூக்கி காட்டுவாங்க. ஸோ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இதை விட தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன்.
கோகனட் ஆயில். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கடுகு பொரியுது. நம்ம கேஸ் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சம் கறி லீவ், 2 வரமிளகா 2 கட் பண்ணது. அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான பச்சைப்பயிறு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.